ஐந்தலை மீடியா நேயர்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். அரசியலமைப்பை அறிவோம் என்ற இந்த தொடரின் வழியாக உங்களோடு மீண்டும் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய நாடு அதனுடைய தன்மையை பார்த்தோம். பிரிவு 1 பிரிவு 5 முதல் 11 வரையிலும் இந்திய குடியுரிமை பற்றிய விளக்கத்தை கொடுக்கிறது. இந்திய குடியுரிமைக்கு யார் சொந்தக்காரர்கள் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த பிரிவு 12 பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். பிரிவு 12 அரசு என்றால் என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை சொல்லுகிறது. வாட் இஸ் எ ஸ்டேட் என்பதுதான். நம்ம எப்போதுமே 10-50 ரூபா குறை சொல்லும். அரசு சரியில்லை அப்படின்னு சொல்லும். பட் நிறைய பேருக்கு அரசுன்னா யாரை கரெக்டாக குறிப்பிட்டு சொல்கிறோன்னு நமக்கு தெரியாது. அரசு என்றால் நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றியத்தில் பிரதமரையும் மாநிலத்தில் முதலமைச்சரையும் தான் தெரியும். ஆனால் அது மட்டுமல்ல அரசு என்பது ஒரு நீண்ட நெடிய விளக்கத்திற்கு உட்பட்டது. அதை குறுகிய வரையறைக்குள் நாம் பொருத்திவிட முடியாது. அரசாங்கத்தினுடைய சுருக்கம்தான் அரசு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு அரசு என்பது அதிகாரத்தை கொண்டிருக்கிறது. அந்த இந்தியாவிலே அந்த அரசு என்பது இதெல்லாம் அதிகாரத்தை கொண்டிருக்கிற அமைப்பாக இருக்கிறது. குறிப்பாக பாராளுமன்றத்தினுடைய 2 அவைகள், மாநிலங்களில் 2 அவைகள், மேலவை கீழவை இருந்தால் 2, அல்லது சட்டசபை. அது மட்டுமல்ல, மற்ற அதிகார அமைப்புகள். மூன்றாவது உள்ளாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற உள்ளாட்சி அரசு அமைப்புகள், மாவட்ட அளவில் அதனுடைய கீழே பேரூராட்சிகள், ஊராட்சிகள் வரையிலும், கிராமங்கள் வரையிலும் நடைபெறுகின்ற இவை எல்லாம் இணைந்தது தான் அரசு என்பது. இவை சட்டம் இயற்றுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. இந்த சட்டத்தை செயல்படுத்துகின்ற துறை இருக்கிறது. அதனை எக்ஸிக்யூட்டிவ் என்று அழைக்கிற நிர்வாகத்துறை. இவைகளும் அரசில் அங்கம். மூன்றாவதாக ஜுடிஷியரி என்று சொல்லப்படுகின்ற நீதித்துறை இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்திலிருந்து கீழமை நீதிமன்றங்கள் வரை இருக்கின்ற எல்லாம் இதற்குள்ளால் அடங்குகின்றன. இப்படி சட்டம் இயற்றும் துறை, சட்டத்தை நிர்வகிக்கும் துறை, சட்டங்களுக்கு விளக்கம் சொல்கிற நீதித்துறை என்று இப்படி 3 கரங்களை கொண்டது இந்திய அரசு என்பது. இந்த சட்டம் இயற்றுகிற துறைகள் இவ்வளவு இருக்கின்றன. இது போக அதிகாரம் கொண்ட எல்லா துறைகளும் அரசு என்கிற வரையறைக்குள் தான் வருகிறது. அந்த அரசாங்கம் ஒரு நாட்டினுடைய அரசமைப்பை பாதுகாக்கவும், அரசமைப்பு சுட்டி காட்டுகின்ற அதனுடைய சட்டங்களை, அதனுடைய ஷரத்துக்களை முழுமையாக செயல்படுத்துவதற்குமாக இத்தனை அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஒரு அரசு அதனுடைய 3 கரங்களால் செயல்படுகிறது. லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. சட்டத்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை, இவை எல்லாம் இணைந்து இந்த நிர்வாகத்துறைக்குள் தான் இராணுவம், காவல்துறை, இவை அனைத்தும் வருகின்றன. எனவே இவ்வளவு லட்சக்கணக்கான ஊழியர்களை கொண்டு இயங்குகின்ற குடியரசுத் தலைவர் முதல், பிரதம மந்திரி முதல், முதலமைச்சர் முதல், கீழே உங்களுடைய கிராமத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கின்ற விஏஓ, கிராம நிர்வாக அலுவல் அதிகாரி வரையிலும் இந்த அரசு என்பதற்குள்ளால் அடங்குவார்கள். எனவே அரசு சரியில்லை அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சரியில்லை அப்படின்னு அர்த்தமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆள் சரியில்லைன்னு அர்த்தமா என்பதை நம்ம கேட்டு பார்க்கணும். இந்த அரசில் மிக முக்கியமான இடம் சட்டம் இயற்றுகிற துறையான லெஜிஸ்லேச்சர் என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்றங்களில் அது எம்பிக்களாகவும், அதாவது நம்முடைய மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும், மாநிலங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும், உள்ளாட்சி அமைப்பில் அவை பல்வேறு விதமான பேரூராட்சி தலைவர், ஊராட்சி தலைவர், ஒன்றிய தலைவர், மாவட்ட அளவிலான பஞ்சாயத்து குழு தலைவர் என்றெல்லாம் அந்த அதிகாரம் விரிவடைகிறது. இதனுடைய உச்சகட்ட அமைப்பில் தலைவராக இருப்பவர் தான் குடியரசுத் தலைவர். அவர்தான் நிர்வாகத்தில் அவர் மிக மிக உயரிய அந்தஸ்தை கொண்டிருக்கிறார். ஒரு மத்திய அமைச்சரவை அவருடைய பெயரிலே தான் இயங்குகிறது. மாநில அமைச்சரவை மாநில ஆளுநர்களுடைய பெயரால் இயங்குகிறது. அதிகாரம் மாநில அரசிடமும் மத்திய அரசிடமும் இருந்தாலும் அவர்களுக்கு தனியாக இருப்பவர்கள் இவர்கள்தான். இப்படி அரசு என்பது மிகப்பெரிய ஒரு வரைமுறையை கொண்டது. எனவே இதில் சட்டம் இயற்றுகின்ற துறையை உருவாக்குவது நாம் தான், மக்களாகிய நாம்.
இந்த சட்டம் இயற்றுகின்ற துறை தான் மற்ற 2 துறைகளுக்கும் வழிகாட்டுகிறது. மற்ற 2 பேரும் படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி அவங்க வர்றாங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் சட்டம் இயற்றுகின்ற துறையால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். இந்த சட்டம் இயற்றுகின்ற துறையை உருவாக்குகிறவர்கள் நாம். பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் மத்திய அமைச்சரவையும் மாநில அமைச்சரையும் உருவாக்குகிறவர்கள் நாம். எனவே நம்முடைய கைகளில் தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் தான் இந்நாட்டின் மன்னர்கள். பாரதி சொல்லுவார் அடிக்கடி, நாம் தான் இந்நாட்டின் மன்னர்கள். எனவே நம்மிடம்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் அரசியல் முகவுரை தெளிவாக சொல்கிறது, இந்தியராகிய நாம் உருவாக்குகிற இந்தியா அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லுகிறது. எதற்காக அரசு இவ்வளவு முக்கியமான ஒரு வரையறையை கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கிற பொழுது, இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பின்பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்ற எல்லா அடிப்படை உரிமைகளையும் நம்முடைய அடிப்படை தேவைகளையும் நிறைவு செய்ய வேண்டிய இடத்தில் இருப்பது தான் அரசு, அந்த அரசினுடைய கடமை. எனவே இந்த அரசுகள் தங்களுடைய நாட்டில் இருக்கின்ற எல்லா குடிமக்களுக்கும் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதையும் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்வதையும் தங்களுடைய தலையாய கடமையாக கொண்டிருக்கின்றன என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லுகிறது. எனவே அடிப்படை தேவைகள் நிறைவு செய்யாதவர்கள் யாரை கேட்க வேண்டும்? அரசை கேட்க வேண்டும். அடிப்படை உரிமைகள் மீறப்படுகிற பொழுது அது யாரால் நிகழ்கிறது? அரசால் நிகழ்கிறது. அரசினுடைய ஏதாவது ஒரு இயந்திரத்தால், ஏதாவது ஒரு அமைப்பால் தான் மனித உரிமைகள் மீறப்படுகின்றன. எனவே தனியார் உரிமையை மீறுகிற பொழுது நமக்கு கோர்ட் இருக்குது, போகிறோம், சிவில் கேஸு, கிரிமினல் கேஸ் அப்படின்னு போகிறோம். ஆனால் நம்முடைய மனித உரிமைகள் மீறப்படுகிற பொழுது, வாழ் உரிமை பறிக்கப்படுகிற பொழுது அதற்கு பின்னால் இருப்பது அரசு அல்லது அதனுடைய எந்திரங்கள். எனவே தான் அரசினுடைய மிக தெளிவான வரைமுறையை அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நாம் ஒருபொழுது மறந்துவிடக்கூடாது. இந்த அரசு உருவானது, இந்த கருத்தாக்கம் உருவானது ஒரு பெரிய நீண்ட கால வரலாற்று போராட்டங்களுக்கு பிறகுதான். உங்களுக்கு தெரியும், முதல்ல எல்லாம் நாம் பார்த்தது போல் ஒரு இனக்குழு, அப்புறம் அது ஒரு ஆண்டான் அடிமை சமூகமாக மாறி அரசு என்கிற ஒரு அமைப்பு, அரசன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகிறது. அந்த அரசனுடைய காலத்தில் அரசனுக்கு மட்டும் உரிமை உண்டு, சாதாரண குடிமக்களுக்கு உரிமைகள் கிடையாது. அரசன் வச்சது தான் சட்டம், நான் நினைச்சது தான் சட்டம். அப்படி இருந்த காலகட்டங்களில் தான் சமூகம் மாறி 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 நீண்டகால மானுட போராட்டங்களுக்கு பிறகுதான் மனிதர்கள் தங்களுக்கான ஒரு அரசாக, தங்களுடைய நலனை உறுதி செய்கிற ஒரு அரசாக, தங்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் கொடுக்கிற ஒரு அரசாக உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுத்தான் இப்படிப்பட்ட அரசை உருவாக்கினார்கள். அந்த அரசுக்கு இராணுவம் இருக்கிறது, அதற்கு துணை செய்வதற்கு காவல் படைகள் இருக்கின்றன. இவை எல்லாம் மக்களுடைய உயிரையும் உடைமையையும் பாதுகாக்க வேண்டும். இந்த லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி, அதான் முதல்ல இது உருவாவதற்கான காரணம். சமூக ஒப்பந்தம் என்கிற அந்த புத்தகத்திலே அது தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. சமூக ஒப்பந்தம் என்றால் ஒரு சமூகம் கூடி ஒப்பந்தம் செய்து கொள்ளுகிறது. எப்படி ஒரு வலியவன் ஒரு எளியவனை எளிதாக அடித்து வீழ்த்தி விட முடியும், அவனுடைய உயிரை பறித்து விட முடியும், அவனுடைய சொத்துக்களை பிடுங்கிக் கொள்ள முடியும். அவன் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அவன் எளியவனாக இருப்பதால் எளியவனாகவே இருந்து எல்லாவற்றையும் இழந்து விட்டு போக வேண்டியது தான். எனவே ஒரு சமூகமாக அவர்கள் கூடி தங்களுக்கிடையே ஒருவனை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படித்தான் அரசன் உருவாகிறான். அவன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் எங்களுடைய அதிகாரத்தில் கொஞ்சத்தை உனக்கு தருகிறோம், அதனால் நீ எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த அதிகாரத்தை வைத்து கொண்டு நீ எங்களுடைய உயிரையும் உடமையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னதுதான் சமூக ஒப்பந்தம், த சோசியல் கான்ட்ராக்ட் தியரி என்பது. இந்த சமூக ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனிதரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அதிகாரம் அப்படின்னா 1,00,000 பேரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அதிகாரத்தால் ஒரு தலைவன் உருவாகிற பொழுது அவனிடத்தில் 1,00,000 பேருடைய கொஞ்சம் அதிகாரம் சேர்ந்து அவன் மிகப்பெரிய அதிகாரம் மிக்கவனாக மாறிவிடுகிறார். அவனுடைய கடமை என்ன? இவருடைய உடைமையையும் உயிரையும் பாதுகாப்பார். அதற்காகவே நம்ம 90 கோடி பேர் வாக்களித்து இந்த அரசை உருவாக்குகிறோம். அந்த அரசினுடைய கடமை அது ஒரு மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும். மக்கள் நல அரசினுடைய கடமை அது மக்களினுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிற அரசாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் இன்னும் சரியான அரசை தேர்ந்தெடுக்கவில்லை என்பது பொருள். நாம் சரியான அரசை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் நாம் தோற்றுப்போய் இருக்கிறோம் என்பது பொருள். நாம் தோற்றுப்போய் இருக்கிறோம் என்பதனுடைய பொருள் நாம் அரசியலமைப்பு சட்டத்தையும் தோற்கடிக்கிறோம் என்பதுதான். எனவே அரசியலமைப்பு சட்டம் வென்றால்தான் நாம் அந்த இந்தியாவை உருவாக்க முடியும். அதற்காக இணைந்து எழுவோம், இணைந்து வருவோம். நன்றி, வணக்கம்.